Good morning students, class 9 social science civics unit 2. Today I teach lesson civics unit 2 election, political parties and pressure groups part 2. Learning objectives: know the functions of state party and national party, understand the pressure groups in India. Political parties are an essential part of democracy. Parties are the link between government and the people. அரசியல் கட்சியினுடைய வகைகள். Next, political parties in India. Types of party system. There are three types: single party system, two party system, multi party system. Three types. First one, single party system. Single party system in which one ruling party exists and no opposition is permitted. China, Cuba, the former USSR, Union of Soviet Socialist Republics are the examples for the single party system. Next, two party system. Two party system is which only two major parties exist, for example USA, UK. Multi-party system in which there are more than two political parties, for example India, Sri Lanka, France and Italy. Types of political parties. அரசியல் கட்சியினுடைய வகைகள். Political parties in India are classified according to their area of influence into two main types: national and state parties. Political parties, national and state. Ruling opposition. National political parties of India. National parties, a party which is recognized as a state party in at least 4 states is recognized as a national parties. தேசிய கட்சிகள் பார்த்திங்கன்னா குறைந்தது 4 மாநிலங்களாவது மாநில கட்சி என்ற தகுதியை வந்து பெற்றிருந்துச்சுன்னா அதை வந்து தேசிய கட்சி, நேஷனல் பார்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், மாநில கட்சிகள். Other than the 7 national parties, most of the major parties of the country are classified by the election commission as state parties. அது 7 parties, 7 தேசிய கட்சிகளை தவிர நாட்டினுடைய பெரும்பான்மையான முக்கிய கட்சிகள் வந்து மாநில கட்சிகளாக தேர்தல் ஆணையம் வகைப்படுத்தியிருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெகக்னேஷன் டு த பார்ட்டிஸ், கட்சிகளினுடைய அங்கீகாரம். For getting recognition as national party, a party has to fulfill any one of the following criteria. இந்திய தேர்தல் ஆணையத்தில் பார்த்திங்கன்னா பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி தேசிய கட்சி அப்படிங்கிற தேசிய கட்சியினுடைய பங்கு பெற பின்வரக்கூடிய அந்த ஒன்றை வந்து பதிவு செய்திருக்க வேண்டும்னு சொல்லி நிறைவு செய்திருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், at least 6% vote in at least 4 states and members to the Lok Sabha. மக்களவை தேர்தலையோ அல்லது மாநில சட்டசபை தேர்தலையோ குறைஞ்சபட்சம் 4 மாநிலங்களில் வந்து பதிவான மொத்த வாக்குகளுடைய சதவீதம் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 6% வந்து இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இந்த எலெக்ஷன் ஆஃப் லோக் சபா அட்லீஸ்ட் 2% members from at least 3 states are elected to லோக் சபா. இதில் பாருங்கள், மக்களவையில் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 2% இடங்களில் வந்து வெற்றி பெறணும். மேலும் குறைந்தபட்சம் 3க்கும் மேற்பட்ட மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ரெகக்னேஷன் அஸ் ஏ ஸ்டேட் பார்ட்டி அட்லீஸ்ட் 4 states, குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் 4 states 4 மாநிலங்கள் வந்து மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், functions of political parties.
அரசியல் கட்சியினுடைய செயல்பாடுகள். Parties contest election. In most democracies, elections are fought mainly among the candidates put up by political parties. கட்சிகள் பார்த்திங்கன்னா தேர்தல்கள் வந்து போட்டியிடுது. பெரும்பாலான மக்களாட்சி நாடுகளில் கட்சிகளால் நிறுத்தப்படும் வேட்பாளர்கள் தான் கடுமையான ஒரு போட்டி நிலவுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்ட்டிஸ் புட் ஃபார்வர்ட் their policies and programs before the electorate to consider and choose. நாட்டினுடைய சட்டங்கள் கட்சிகள் வந்து பார்த்திங்கனாக்கும் தங்களை தேர்ந்தெடுக்க அவர்களது கொள்கைகளையும் திட்டங்களையும் தேர்தல் தொகுதிகளில் வந்து முன்வைக்கிறாங்க. Parties play a decisive role in making laws for a country. Formally, laws are adopted and passed in the legislature. நாட்டினுடைய சட்டங்கள் இயற்றுவதிலையும் அரசியல் கட்சிகள் முக்கிய பங்கு செய்கிறது. முறையாக சட்டங்கள் சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு பிறகுதான் வந்து நிறைவேற்றப்படும் சொல்லி சொல்கிறாங்க. ரோல் ஆஃப் ஆப்போசிஷன் பார்ட்டி. மக்களாட்சியில் பார்த்திங்கன்னா எதிர்கட்சியினுடைய பங்கு. த லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் பார்ட்டி ஆக்குபைட் எ ப்ரோமினன்ட் பிளேஸ் இன் ஆல் டெமோக்ராட்டிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். He enjoys the rank of a cabinet minister. Pressure groups. A pressure group is a group of people who are organized actively for promoting and defending their common interest. The pressure groups in India can be broadly classified into the following categories. இந்தியாவில் செயல்படக்கூடிய அந்த அழுத்த குழுக்கள் என்னென்னு பாருங்கள். பிஸ்னஸ் குரூப்ஸ், அதாவது வணிக குழுக்கள். ட்ரேட் யூனியன்ஸ், தொழிற்சங்கங்கள். அக்ரேரியன் குரூப்ஸ், விவசாய குழுக்கள். ப்ரொஃபஷனல் அசோசியேஷன்ஸ், தொழில்முறை குழுக்கள். ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், மாணவர்களுடைய அமைப்பு. ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன்ஸ், மத அமைப்புகள். ட்ரைபல் ஆர்கனைசேஷன், பழங்குடி அமைப்புகள். லிங்குஸ்டிக் குரூப்ஸ், மொழி குழுக்கள். ஐடியாலஜி பேஸ்டு குரூப்ஸ், கோட்பாடு அடிப்படை குழுக்கள். லாஸ்ட் ஒன் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் குரூப்ஸ், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழுக்கள். இது எல்லாமே அழுத்த குழுக்களில் வந்துட்டு செயல்படும் சொல்லி சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஷர் குரூப்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் அழுத்த குழுக்களுடைய செயல்பாடுகள். பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன், எஜுகேஷன், பாலிசி ஃபார்முலேஷன். டெமோக்ராட்டிக் பார்ட்டிசிபேஷன், அரசியல் பங்கேற்பு, மக்களாட்சியினுடைய பங்கேற்பு. Democracy can succeed only when smaller local groups and in fact every citizen can take action that supports the tax and revenue collection systems. Observance of national norms in environmental protection, cleanliness, health and hygiene, sanitary drives and immunization programs like pulse polio. Mobilization and people participation. Mobilizing people towards socially productive activities that lead to the overall betterment of people's lives is essential. Sometimes earthquakes, tsunamis, flood and other such natural disasters in a massive scale occur, and natural disasters and a massive scale occur and people's immediate mobilization for evacuation and emergency relief becomes most essential. Mobilization and democratic participation. Thank you, students.